அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நன்மை செய்கிற தேவன். ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய கற்பனையை கைக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாள்ல நம்ம பார்க்க போற வேத பகுதி லூக்கா சுவிசேஷம். இந்த லூக்கா புஸ்தகம் லூக்கான்றவர் தான் எழுதுனது. அவர் பவுலோட உடன் ஊழியரா இருந்தாரு. அவர் ஒரு டாக்டர். இவர் புதிய ஏற்பாட்டுல 2 புஸ்தகத்தை எழுதியிருக்காரு. ஒன்னு லூக்கா, இன்னொன்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இந்த லூக்கால 2மே தியோபேலு அப்படின்ற ஒருத்தருக்கு எழுதியிருக்காரு. இயேசு யார் அப்படின்றத குறித்து லூக்கா சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய உபதேசங்கள், அவரோட சிலுவை மரணம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தியோபேலுக்கு லூக்கா எழுதுறாரு. இரண்டாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இதே லூக்கா அந்த தியோபேலுக்கு என்ன எழுதுறாருன்னா, சபை எப்படி உருவாச்சு, ஆதி சபை, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட அந்த சபை எப்படி உருவாச்சு அப்படின்றத அப்போஸ்தலர் நடவடிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. இது கிபி 60வது நூற்றாண்டுல 60வது ஆண்டுல எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. 50வது ஏடியில மார்க் எழுதப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த லூக்கா எழுதின புஸ்தகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லூக்கா 1வது அதிகாரம். மகா கணம் பொருந்திய தியோபேலுவே. இந்த தியோபேலு நல்ல கணம் பெற்ற ஒரு ஆள். மகா கணம் பொருந்திய தியோபேலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை, முதல்ல நாங்க நம்புறதான் சொல்றோம் அப்படின்னு சொல்றார். நாங்கள்ன்றது லூக்கா தன்னையும் தன்னோடு கூட இருக்கிற ஊழியர்களையும் சேர்த்து சொல்றாரு. முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை நாங்க முதல்ல நம்புறத சொல்றோம். ஆரம்ப முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியால். ஆரம்ப காலம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த அவரோட பிறப்புல இருந்து கண்ணார கண்டு. யாரு கண்ணார கண்டுனா, அவர் செய்ததெல்லாம் பார்த்தது இயேசுவோட சீஷர்கள், அப்போஸ்தலர்கள். அவங்க மூலம் வசனத்தை போதித்தவர்கள், அவங்கதான் வசனத்தை போதித்தாங்க. எங்களுக்கு ஒப்புவித்தபடி அவங்க அப்போஸ்தலர்கள் என்ன எங்களுக்கு சொன்னாங்களோ அத அதுக்கேற்றபடி அவரு சரித்திரத்தை எழுத, இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை வரலாறை எழுதுறதுக்கு அநேகம் பேர் இருந்தாங்க. நம்ம வேதத்துல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இவங்க 4 பேர் சுவிசேஷத்தை நம்ம வாசிக்கிறோம். இப்படி அநேக பேர் ஏற்பட்டபடியால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும். எல்லாம் இருந்து எல்லா காரியத்தையும் நல்லா விசாரித்திருக்கிறேன். நல்ல படித்த மருத்துவர் ஆனதால் அவருக்கு நல்லா விசாரிச்சிருக்காரு. உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று. அந்த தியோபேலுவுக்கு ஏற்கனவே உபதேசிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் நிச்சயமானது அப்படின்றத அறிந்து கொள்ளும்படியா அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றுகிறது. ஒழுங்கா கரெக்டா
அடுத்தடுத்து என்ன சம்பவம் அப்படின்றத எழுதுறது எனக்கு நலமாய் தோன்றுகிறது, நல்லது அப்படின்னு நினைச்சு நான் இதை எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூக்கா சுவிசேஷம் எதற்காக எழுதப்பட்டது அப்படின்றத சொல்றார். யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத். இந்த ஆசாரியர்கள் அப்படின்றது அதுல 24 பிரிவுகள் இருக்கு. ஆசாரியர்கள்ல ஒவ்வொருவருக்கும் ஒரு வாரம் அந்த தேவ ஆலயத்துல பணி செய்யும்படியான வாய்ப்பு கொடுக்கப்படும். ஒரு ஆசாரியருக்கு வருஷத்துல 2 தடவை அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனா பஸ்கா, பெந்தேகோஸ்தே, கூடார பண்டிகை, இந்த மாதிரி பண்டிகை நாட்கள்ல எருசலேம்ல ரொம்ப கூட்டம் வரும். அப்ப அந்த நேரத்துல இந்த 24 பிரிவுல எல்லாரும் வந்து பணி செய்யலாம். ஆனா வருஷத்துக்கு 2 முறை அவங்க வந்து இது ஒதுக்கப்படும். அப்படிப்பட்ட இந்த ஆசாரிய வகுப்புல ஆசாரியர்களுக்குன்னு தேவாலயத்துல பணி செய்யறதுக்குன்னு லேவி கோத்திரம் பிரித்தெடுக்கப்பட்டது. அவங்கள ஆசாரிய வகுப்புல அபியா என்னும் ஆசாரிய வகுப்புல சகரியான் ஒரு ஆசாரியன் இருந்தான். ஆலயத்துல பணி செய்யக்கூடிய ஆசாரியன் சகரியா. அவரோட மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. ஆரோன் வந்து மோசேயோட சகோதரன். அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி ஆலயத்துல பணி செய்கிறது. அந்த அந்த கோத்திரத்துல இருக்கிற ஒரு பெண் தான் எலிசபெத். சகரியாவோட மனைவியும் ஆசாரிய குடும்பத்தை சார்ந்தவர். அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து, 2 பேருமே எல்லா ஆண்டவர் கொடுத்திருக்கிற கற்பனைகள், நியாயங்கள், நியமங்கள் எல்லாத்தையும் கை கொண்டு வந்தாங்க. உபாகமம் 28வது அதிகாரத்துல 1-14 வசனங்கள் வரையும் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்றவங்க எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெறுவாங்க, எல்லா ஜனங்களுக்கும் மத்தியில மேன்மை உள்ளவர்களா இருப்பாங்க, என்னென்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தாங்க. குற்றமற்றவங்களா நடந்தாங்க. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆண்டவருக்கு முன்பாக நீதியுள்ள வாழ்க்கை அவங்க கிட்ட காணப்பட்டுச்சு. எலிசபெத் மலடியாய் இருந்தபடியால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஒருவேளை இவங்க வந்து ஆண்டவருக்கு பிரியமா இருக்காங்க, ஆனாலும் அவங்க ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்காங்க, ஆனாலும் அவங்க வாழ்க்கையில ஒரு குறைவு காணப்படுது. பிள்ளை இல்லைன்ற குறைவு அவங்க கிட்ட இருந்துச்சு. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். ரொம்ப வயதான காலம் ஆயிடுச்சு. அப்ப அவங்க வந்து ரொம்ப நாளா தங்களுக்கு குழந்தை இல்லையேன்ற வருத்தத்துல இருந்திருக்காங்க. கட்டாயம் வந்து தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணாங்க. 13வது வசனத்துல கூட சொல்லியிருக்கு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு. அப்ப ரொம்ப நாள் அவங்க வந்து தங்களுக்கு குழந்தை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி ஆண்டவருக்காக காத்திருந்த ஒரு குடும்பம். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரியம் ஊழியம் செய்து வருகிற காலத்திலே, அப்ப இவருக்கு ஒரு வாரம் காலம் நியமிக்கப்படுது. அந்த டர்ன் படி வரிசையா வர்றப்ப ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அவர் தேவ சந்நிதியில போய்
பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல வெளி பிரகாரம் இருந்துச்சு ஆலயத்துல. அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். இந்த வெளி பிரகாரத்துலதான் ஜனங்கள் இருக்கணும். பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியர்கள் போய் ஊழியம் செய்வாங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியர் மட்டும்தான் உள்ள போக முடியும். அப்படியா பின்பற்றி வந்தது. இப்ப ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்காக இவர் சகரியா உள்ள போறார். ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். சகரியாவுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னன்னா, அங்க போய் தூபம் காட்டணும். ஆலயத்துக்குள்ள போய் தூபம் காட்டுற வேலை தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. தூபம் காட்டுகிற வேலையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த வெளி பிரகாரத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வெளியே இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உள்ள போயிருக்க ஆசாரியன் தூபத்தை காட்டிட்டு இவங்களுக்காக வேண்டுதல் செய்யணும். ஆசாரியருடைய வேலை ஜனங்களுக்காக தேவனிடத்துல மன்றாடணும், ஜெபம் பண்ணணும். இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அதை செய்யறதுக்காகத்தான் அவர் உள்ள போயிருக்காரு. வெளிய ஜன கூட்டங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். ஒரு தேவ தூதன் தோன்றி சகரியாவுக்கு தரிசனம் ஆனார். அவன் வேலை செய்கிற அந்த தூப பீடத்துக்கு பக்கத்துல. சகரியா அவனை கண்டு கலங்கி பயம் அடைந்தான். பார்த்த உடனே தேவதூதனை பார்த்த உடனே ஒரு கலக்கம் உண்டாச்சு, பயம் வந்துச்சு. என்ன செய்தி அவர் சொல்ல போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலக்கமும் பயமும் உண்டாயிற்று. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்ப சகரியா உள்ள போய் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்ததோட தனக்காகவும் குழந்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றார். அதனாலதான் இங்க சொல்லியிருக்கு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நம்ம பண்ற எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. அவருக்கு பேரு ஜெபத்தை கேட்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதத்துல வாசிக்கிறோம். அதே மாதிரி இங்க சகரியாவோட ஜெபம் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. பேரையே சொல்லிறாரு, ஒரு மகன் பிறப்பா, அவனுக்கு யோவான் பேர் வையே அப்படின்னு சொல்லிட்டு சகரியாட்ட தெளிவா தேவதூதன் சொல்றார். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். உனக்கு சந்தோஷம் உண்டாகும். அது மாத்திரமல்ல, அநேகர் யோவானுடைய பிறப்புனால சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். அவன் கர்த்தர் அவனை பெரியவனாக்கி இருக்காரு. திராட்சை ரசமும் மதுவும் குடியான். திராட்சை நசரேய விரதம் தான் திராட்சை ரசம் குடிக்காம இருக்கிறது. அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எல்லாரையும் போல இருக்க முடியாது. கர்த்தரால பயன்படுத்தப்படணும்னா பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கணும். அந்த மாதிரி திராட்சை ரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பான். தாயோட வயிற்றுல இருக்கும் போதே, எலிசபெத் வயிற்றுல இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் ஸ்தானகனை குறிச்சு இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவர் எப்படி இருப்பார்னு சொல்லப்பட்டத தீர்க்க தரிசனமா தேவதூதன் மூலம் தேவன் கொடுத்த செய்திய நம்ம இந்த நாள்ல பார்த்தோம். இதனோட தொடர்ச்சியாகவும் இன்னும் யோவான் ஸ்தானகனை குறித்து இன்னும் அநேக காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டது,
லூக்கா இந்த இதை எழுதுறாரு, தியோபெலுவுக்கு எழுதுறாரு. அப்போஸ்தலர் மூலம் கேள்விப்பட்டதை வச்சு தெளிவா எல்லாத்தையும் விசாரித்து அறிந்து அதுக்கப்புறம் அவர் எழுதுறாரு. ஒழுங்கா வரிசையா எழுதுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. ஆரம்பத்துல யோவான் ஸ்தானனுடைய வாழ்க்கை வரலாற சொல்றாரு. சகரியான்னு ஒருத்தர் ஆசாரியர் இருந்தாரு. அவருடைய மனைவி எலிசபெத்து, 2 பேரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து குற்றமற்றவர்களாய் இருந்தாங்க. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்ல, வயது சென்றவர்களாய் இருந்தாங்க. சகரியா தன்னுடைய முறைப்படி தேவாலயத்துல போய் ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு போய் தூபம் காட்டுறதுக்கு போனாரு. அப்படி போகும்போது தேவதூதனை சந்திச்சாரு. அதை பார்த்து கலங்கி பயம் அடைஞ்சாரு. அப்ப தேவதூதன் சகரியாட்ட பேசினாரு. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒரு மனைவி ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் பெயரிடு. அது உனக்கு சந்தோஷம் மட்டும் இல்ல, அநேகர் யோவானுடைய பிறப்பினால சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னு சொன்னாரு. அவன் பிரித்தெடுக்கப்பட்டவனாய் இருப்பான், நசரேய விரதம் மேற்கொள்வான், தாயின் வயிற்றுல இருக்கப்பயே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதன் மூலம் சகரியாட்ட பேசினதை இந்த நாள்ல தியானிச்சோம். நம்மளோட வாழ்க்கையில கூட பல நாட்களாக காத்திருக்கிற காரியங்கள்ல ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். நம்மளும் ஆண்டவரை விசுவாசித்து அவர் தருகிற ஆசீர்வாதத்தை பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்றவங்களா இருக்கணும். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல சகரியாவோட ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்தீர் அப்படின்றத தியானிக்க நீங்க கொடுத்த கிருபைக்கா மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவங்க கடந்து சென்ற கஷ்டமான சூழ்நிலைகள்ல ஆண்டவரே நீங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீங்க. துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் மாற்றினீங்க. அதற்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்ற உம்மால் ஆகும். உம்மால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒண்ணுமில்ல ஆண்டவரே. உம்முடைய வல்லமையான கரத்துல எங்களுடைய தேவைகளையும் எங்களுடைய பாரங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. சூழ்நிலைகளை மாற்றி மகிழ்ச்சியை காண செய்யுங்க. அநேகர் இந்த நாள்ல சத்தியத்தை அறிந்து ஆண்டவரே சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்முடைய வல்லமையை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்களும் தேவனுடைய ராஜ்ய பணியில எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.